ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். ஆமாங்க, நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ சொல்கிறேன். நெத்திலி மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 சாம்பார் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். மாங்காவை துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி 50 கிராம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்து அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து அந்த மிளகா சாந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் இந்த சாந்தை இந்த புளி கரைச்சதை அதில் சேர்த்துடணும். சில பேருக்கு புளிப்பு ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும், சில ஃபேமிலிக்கு புளி அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அது உங்கள் ஃபேமிலியை பொறுத்து நீங்கள் புளியை சேர்த்துக்குங்க. இப்போ அதுலேயே உப்பும் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே டேஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு, மீன் குழம்புனா நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ அதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்து வெடித்ததுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் சேர்க்கணும். கருக விட்டுறாதீங்க, வெந்தயத்தை கருக விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே, அந்த வெடிக்கிற சவுண்டு அடங்கின உடனே சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துருங்க. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் சாம்பார் வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கிழிச்சு வச்ச 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம புளி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடணும். இதில் சேர்த்து இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாகவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ அதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். அதனால் நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் துண்டு, அதை எல்லாத்தையும் அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாங்காய் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இந்த நெத்திலி மீனை அதில் சேர்க்கணும். மாங்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் நெத்திலி மீனை நான் சேர்க்குறேன். மீனை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தவுடனே நிறுத்திடணும். அந்த குழம்பு கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த கொதியிலே மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா மீன் தூளாக நொறுங்கி உடஞ்சி போயிடும். அப்போ நல்லா இருக்காது பார்க்குறேன். ஒரு கொதி வந்தவுடனே மீனை பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ எங்கள் குட்டி பையன் மீன் குழம்பு ரெடியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ரெடி ஆகிடுச்சு தம்பி. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக ருசியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.